எல்லாரும் என்னையா போட்டு அடிச்சா நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அது வலிக்கும் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்காம சும்மா பேசி பேசி இப்படி வலியை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கார். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்னன்னா, இந்த ராசா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டு போட்டார். அது என்னன்னா, இந்த தாவேகா கூட விசிக இணைஞ்சு ஆட்சி அமைச்சது இல்லையா, அது தொடர்பாக ஒரு ரசக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விமர்சனத்தை பண்ணார். அந்த விமர்சனம் குறித்து தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன் இப்படி என்னையே டார்கெட் பண்ணி அடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பிரயோகிக்கப்படும் போது எனக்கு அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். காங்கிரசுக்கு எதிராக அவர்களுக்கு ஆத்திரம் வரவில்லை, அல்லது கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிற துணிச்சல் இல்லை, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை விமர்சிக்கிற துணிச்சல் இல்லை. திருமாவளவனை எப்படியும் விமர்சிக்கலாம், எப்போதும் விமர்சிக்கலாம், திருமாவளவனுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம் என்று திட்டமிட்டு சமூக ஊடகங்களிலும் இதர ஊடகங்களிலும் நமக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை கட்டமைக்கிறார்கள். இதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது உண்மை இல்லை. நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. அடுத்ததா பேசின திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நாம் தோத்ததுக்கு எல்லாரும் என்னையே காரணம் சொல்கிறீங்க? தோத்ததுக்கு நான் மட்டுமா காரணம்? நான் மட்டும் காரணம் இல்லை, எல்லாரும் தான் காரணம். ஏங்க, சிறுபான்மையினர் ஓட்டு மட்டுமா போச்சு? கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, இப்படி எல்லா ஓட்டும் கலந்து தான் போயிருக்கு. அதனால் இந்த தோல்விக்கு எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கணும், என்னை மட்டுமே கார்னர் பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு திமுகவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ளது. இது நாம் பெற்றிருக்கிற வெற்றியாக இருந்தாலும் அல்லது தோல்வியாக இருந்தாலும் அதற்கு கூட்டணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. நம்முடைய வாக்குகள் அவர்களுக்கும், அவருடைய வாக்குகள் நமக்கும் பரிமாற்றம் அடைந்ததனால்தான் இந்த வெற்றியை கூட நாம் அடைந்திருக்கிறோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் 100% நமக்கு கடந்த தேர்தலில் கிடைத்ததை போல் இந்த தேர்தலில் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லா தரப்பு மக்களின் வாக்குகளும் அப்படி சிதறிவிட்டன என்பதுதான் உண்மை. ஏதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான தலித் வாக்குகள் மட்டும்தான் சிதறி போய்விட்டது, அதனால்தான் இந்த தோல்வி என்று இப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள்.